தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜியோ போன்ல இப்ப லேட்டஸ்டா அப்டேட் பண்ணிருக்க யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸும் ஜியோ போன்ல எங்க டவுன்லோட் பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸும் எவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது, இத பத்தின நிறைய விஷயங்களை இந்த வீடியோல நம்ம விவாதிக்க போறோம். சோ நண்பா, இதுதான் இந்த ஜியோ போன். இது பாத்தீங்கன்னா இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஜியோ போன் 1. இந்த ஜியோ போன் 1ல பாத்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இந்த ஜியோ போன் அவங்க அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இதுல வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் இந்த அப்டேட்ஸ் அவங்க எதுவுமே சொல்லல. சோ இப்ப லேட்டஸ்டா தான் இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸும் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஜியோ போன்ல இன்னும் முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Facebook, யூடியூப், அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப், நியூஸ் 18 தமிழ்நாடு, முக்கியமா கூகுள் மேப், இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் அவங்க ஜியோ தரப்புல இருந்து அப்டேட் பண்ணிட்டே வராங்க. சோ நண்பா, இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல ஜியோ ஸ்டோர் போயிட்டு டைரக்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸோட எம்பி பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கும். ஏன்னா உங்க போன் மெமரி பாத்தீங்கன்னா 4GB தான். அதுலயும் நீங்க 1GB மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஜியோ போன்ல. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்க ஜியோ போன்ல ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப் இந்த ரெண்டு அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணணும். நீங்க இந்த ரெண்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கு ஜியோ ஸ்டோர் போங்க. அதுக்கு இந்த மெனுவை கிளிக் பண்ணி ஜியோ ஸ்டோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஜியோ ஸ்டோர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இருக்கிறதே கம்மியான அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாட் ஸ்டார், ஜியோ ஸ்விட்ச், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப். ஓகே, யூடியூப் அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் நெட் ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி. ஓகே, இந்த அப்ளிகேஷன் பற்றின நிறைய விஷயங்கள் இதில் எழுதியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சால் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு இதில் இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிருச்சு. ஏன்னா இது காய் ஓஎஸில் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப எம்பி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், வெளியே வந்துட்டு போய் யூடியூப்பை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், யூடியூப் அப்ளிகேஷன் இப்போ ஜியோ ஃபோனில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாருங்க, நீங்க கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற மாதிரி அந்த மவுஸ் தான் இதுல வருது. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணா கீழே போகும், மேலே கிளிக் பண்ணா மேலே போகும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸை இதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் உங்கள் அக்கௌண்ட் இதில் சைன்இன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான வீடியோஸை இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். கீபோர்டில் தான் நீங்கள் டைப் பண்ணி ஆகணும், ஏன்னா இது கீபோர்டு மொபைல். ஓகே, பாருங்கள், தமிழ் சாங்னு டைப் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் நம்ம நேவிகேஷன் பாரில் நம்ம அழுத்துறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கீபோர்டு மொபைலில் என்ன பண்ணுறது, அப்படியே அழுத்தி ஆகணும். ஸோ பாருங்கள், இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, வீடியோ இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளாரிட்டியாக தான் ப்ளே ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஓகே பண்ணிவிட்டு இந்த பக்கமாக வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் இந்த ஜியோ ஃபோனில் நீங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜியோ ஃபோனில் உங்களால் பார்க்க முடியும். இது ஜியோ ஃபோன் அப்படின்றதுனால ஜியோ நெட்டு தான் இதில் போட முடியும். ஸோ நீங்கள் ஜியோ சிம் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும். ஜியோ சிம் 4G உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. 4G நெட்டு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதில் HD தரத்தில் வீடியோ கூட பார்த்துக்கலாம். பட் சின்ன டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்து பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த நேவிகேஷன் பாரில் நம்ம கிளிக் பண்ணி இதை கீழே கொண்டு போகிறதுனால பேஜ் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே போகுது. ஸோ நம்மளுக்கு கை வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா இதில் யூஸ் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக ஜியோ ஸ்டோர் போயிருங்க. ஓகே, ஜியோ ஸ்டோரில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நீங்கள் கண்டுபிடிங்க. ஏன்னா இதில் சர்ச் பார் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் வாட்ஸ்அப். ஸோ இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஓகே பண்ணால் போதும். ஓகே பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா உடனே இன்ஸ்டால் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டவுன்லோட் ஆனதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம போய் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இதுதான் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன். இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அக்ரி பண்ணிக்கோங்க. அக்ரி பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து இது நான் ஓடிபி சக்ஸஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நேம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ என்னோட நேம் ஷாம். ஸோ அதை நாங்கள் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை என்றால் கீழே இருக்க பாருங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும். நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணதுனால எந்த மெசேஜுமே இல்லை. உங்களுக்கு உங்களோட கான்டாக்டில் வாட்ஸ்அப் யூசர்ஸ் இருந்தால் இந்த ஓகே பட்டன் அழுத்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட கான்டாக்ட் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதாவது வாட்ஸ்அப்பில் இருக்க கான்டாக்டில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் செலக்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் காலிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதாவது வாட்ஸ்அப் காலிங் கிடையாது. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்திருக்க வீடியோ காலிங் கிடையாது. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்திருக்க குரூப் வீடியோ காலிங் இந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்போ மேனுவலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுற மாதிரி, ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி, வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புகிற மாதிரி. ஸோ இதை தவிர இதில் வேறு எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. ஸோ இதுதான் இந்த ஜியோ ஃபோன் வாட்ஸ்அப். ஸோ நண்பா, இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ஜியோ ஃபோன் 1. உங்களுக்கு ஜியோ ஃபோன் 2 அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1300 1400 ரூபாய் மட்டும்தான். ஜியோ ஃபோன் 2ஓட ரேட் பார்த்தீங்கன்னா 2999, அதாவது 3000 ரூபாய். இந்த ரெண்டு மொபைலில் எது நீங்கள் வாங்கினாலும் ஒரே ஆப்ஷன்ஸ், ஒரே ஓஎஸ் தான் வரும். அதாவது காய் வாய்ஸ் தான் வரும். ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த ஜியோ ஃபோன் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போனை நீங்க வாங்க விரும்பினா இந்த போனோட விலை பாத்தீங்கன்னா 1400 ரூபாய். உங்க பக்கத்துல இருக்க ரீட்டைலர் கடையில கிடைக்குது. சோ அங்க போய் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க இன்டர்நெட்ல வாங்குறத விட இதை ரீட்டைலர் கடையில வாங்குறது நல்லது. ரீட்டைலர் கடையில பாத்தீங்கன்னா 1300 இல்லைன்னா 1400 ரூபாய்க்குள்ளதான் இது சேல் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின ஏதாவது டவுட் இருந்தா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நன்றி, வணக்கம்.